முதலமைச்சர் அண்ணன் மு க ஸ்டாலின் அவர்கள் தவறான வார்த்தைகளை பயன்படுத்தி அவர் பேசுறாரு. உதயநிதி ஸ்டாலின் அவரும் தவறா பேசுறாரு. கனிமொழி அக்கா யாராவது எதிர்த்து பேசினா மலர் வளையம் வச்சிருவங்கிறாரு. கோயம்புத்தூர்ல செந்தில் பாலாஜி ஏதோ ட்ரௌசர் அதெல்லாம் பேசுறாரு. தரம் தாழ்ந்து அந்த விமர்சனத்துக்கு நான் பதில் சொல்ல விரும்பலீங்கன்னா எங்களுடைய வேலையின் மூலமாக பதில் சொல்லுகின்றோம். நேற்று கரூர் மாவட்டத்தில் பிரச்சாரத்துக்கு போயிட்டு வந்தாங்கன்னா 4க்கு 4 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான என்டிஏ கோயம்புத்தூர் தெற்கு அருமையண்ணன் அம்மன் கே அர்ஜுனன் அவர்கள் ரட்டளையில வரலாறு காணாத வெற்றியை பார்க்க போறாங்க. கோயம்புத்தூர் வடக்குல வானதி ஸ்ரீனிவாசன் அக்கா தாமரையில ஜெயிக்க போறாங்க. அதனால அவங்களுக்கு என்ன பயம்னா தோல்வி பயத்தில் உளர ஆரம்பித்திருக்கின்றார்கள். அதை பற்றி கண்டுகொள்ள வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. 471 நாள் புலால் சிறையில் இருந்துட்டு இப்பதான் வெளியே இருக்கிறாங்க. உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு இன்னைக்கோ நாளைக்கோ இருக்கு. அவங்களுக்கும் தெரியும் எப்ப வேணாலும் திரும்ப உள்ள போலான்னு. அதனால அவங்க நல்லா இருக்கட்டும். நாங்க எங்க பணியை தொண்டனாக நாங்கள் செய்கின்றோம். விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன் வந்து அந்த தொண்டர் அதே போல தமிழக வெற்றி கழகத்தில் விஜய் வந்து மிதிக்கிறார் ஒரு தொண்டர். ஆனா அரசியல்ல சகிப்புத்தன்மை அதிகமா வேணும். எங்கூட இந்த பகுதியினுடைய மூத்த தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் வடவள்ளி சந்திரசேகர் அண்ணன் இருக்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் இருக்கிறாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் மாவட்ட தலைவர் அண்ணன் இருக்கிறாங்க. எல்லோருமே நாம் புரிந்து கொள்ள வேண்டுங்கன்னா அரசியல்ல சகிப்புத்தன்மை வேண்டும். சகிப்புத்தன்மை குறைஞ்சதுன்னா வரக்கூடிய பிரச்சனைகள் மக்கள் இதெல்லாத்தையும் பாக்குறாங்க. மக்கள் தெளிவா டிவியை பாக்குறாங்க. ஒரு தலைவர்கள் நடந்து கொள்ளக்கூடிய விதத்தை பாக்குறாங்க. இதே மு க ஸ்டாலின் ஐயா மெட்ரோல பிடிச்சி ஒரு அப்பா பண்ணாங்க. திமுக காரங்க அவங்க பல இடத்துல பொதுமக்கள் அடிக்கிறாங்க. நேற்று கரூர்ல வெண்ணமலை இஷ்யூக்கு திமுக காரங்க பெண்கள் அடிச்சாங்க. தமிழ்நாடு முழுவதும் பார்க்கின்றாங்க. அண்ணன் திருமாவளவன் அவர்கள் எப்பொழுதும் பொறுமையாக இருக்கக்கூடியவர். இன்னைக்கு அவரும் அந்த தப்பை பண்றாரு, நம்ம அதை பாக்குறோம். விஜய் அவர்கள் புதிதாக வந்திருக்கின்றார்கள். அதனால சகிப்புத்தன்மை வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. பொதுமக்கள் பாக்குறாங்க. வானத்தேக்கா மிக அற்புதமா இருக்கிறாங்க. நேற்று இரவு நாங்கெல்லாம் போய் வானத்தேக்காவை சந்திச்சுட்டு வந்தோம். பியூர் டீஹைட்ரேஷன் வெயில்ல வந்து அக்கா வேட்புமனு தாக்கல் செய்ததிலிருந்து அதிகமா வெயில்ல பிரச்சாரம் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. இன்று காலையில நார்மல் ஆயிட்டாங்க. இன்னைக்கு நாளைக்கு ஒரு 2 நாட்கள் தான். நாங்கெல்லாம் அங்க பிரச்சாரத்தை பாத்துக்கிறோம். அண்ணன் வடவள்ளி அண்ணன் இருக்கிறாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி அண்ணன் இருக்கிறாங்க. நாங்கெல்லாம் இருக்கிறோம். தொண்டர்கள் இருக்கிறாங்க. ஒன்றும் பயப்படும் போல் இல்லை. நாங்கள் எப்படி பார்க்கின்றோம் என்றால் கோயம்புத்தூர் வடக்கு தொகுதிக்கு வானதி ஸ்ரீனிவாசன் அக்கா அடுத்த 5 ஆண்டுகள் சேவை செய்வதற்கு நேற்றும் இன்றும் நாளையும் ஓய்வு மக்கள் கொடுத்திருக்கின்றார்கள் என்றுதான் பார்க்கின்றோம். மீண்டும் அற்புதமாக களத்திற்கு இன்னும் வேகமாக வீரியமாக வர இருக்கின்றனர்.